அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினம், வேர்ல்ட் டிபி டே. இந்த வருடம் இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் டிபி ஃப்ரீ இந்தியா பை 2025 என்ற ஒரு திட்டத்தை அரசு தீர்மானித்திருந்தது. ஸோ இப்போ நம்ம 2025க்கு வந்துட்டோம். 3 மாதம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் 9 மாதம் தான் இருக்குது. இந்த 9 மாதத்தில் நம்ம ஒரு பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 100 நாள் டிபி திட்டம் என்று நம்ம ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் இந்தியா ஃபுல்லாக கிராமமாக வீடு வீடாக சென்று சளி டெஸ்ட் பண்ணாங்க, சளியோட பரிசோதனை பண்ணாங்க, ப்ளஸ் எக்ஸ்ரேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ரே இந்தியாவிலே கிரியேட் பண்ண ஒரு அல்ட்ரா போர்ட்டபிள் எக்ஸ்ரே மிஷின் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உடனே நம்ம இன்டர்பிரிட்டேஷனுக்காண்டி அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணதில் கிட்டத்தட்ட 10 கோடி பேரை ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய முயற்சி, இதை பாராட்டணும். பொதுமக்கள் காசநோயோடைய அறிகுறிகளை பொதுவாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கலாம்னா, ஒன்று காய்ச்சல், நாள்பட்ட காய்ச்சல், யூஸ்வலாக 2 வாரத்துக்கு மேல்பட்ட காய்ச்சல், இருமல், அதுவும் 2 வாரத்துக்கு மேல்பட்ட இருமல், சளியில் ரத்தம், மூச்சு திணறல், இடை குறைவாக இருக்குது, வெயிட் லாஸ், இல்லைனா பசி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா டிபியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கோ உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கோ இருந்தால் கண்டிப்பாக அருகில் உள்ள மருத்துவரை நீங்கள் போய் பார்க்கணும். அவங்க டிபி பரிசோதனை பண்ணுவாங்க. அப்படி அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே அரசாங்கம் உங்களுக்கு இலவசமாக பண்ணுறாங்க. மேலும் சப்போஸ் ஒருத்தர் டிபிக்குடைய மருந்து எடுத்துகிட்டு இருந்தாருன்னா அவருக்கு மாதம் அவருடைய வங்கி கணக்கில் அரசாங்கமே பணமும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, சத்துள்ள உணவுகள் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இந்த காசநோய் இல்லா இந்தியா, இந்த டிபி ஃப்ரீ இந்தியா பை 2025 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியாவு என்ற இலக்கை நோக்கி செல்லும் பாதையில் உள்ள ஒரு மைல்கல், a significant milestone on the path to a developed India. ஸோ இதை நம்ம ஒரு ஹெல்த் கேர் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்க்காம இதனால் நம்ம இந்தியா ஓவராலாக ஒரு வளர்ச்சியடையணும்னு நினைக்கணும். இது அந்த ஒரு வளர்ச்சிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அடித்தளமாக நம்ம கருத வேண்டும். நன்றி.